அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை தெரிந்து கொள்வோம் 100 யூடியூப் சேனல். வணக்கம். இன்று நாம் மகா கந்த சஷ்டி விரதம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கந்த சஷ்டி விரதம். தமிழர்கள் முழுவதும் கடைபிடிக்கும் இந்த விரதம் குறிப்பாக சூரசம்ஹாரம் நினைவாக கொண்டாடப்படுகிறது. அசுரர்களை உலகம் துன்புறுத்தும் போது முருகப்பெருமான் 6 முகங்களில் தோன்றி தெய்வங்களுக்கு உதவி செய்து சூரபத்மனை வதம் செய்வார். அந்த நாளை தான் நாமும் சஷ்டி என கொண்டாடப்படுகிறோம். சஷ்டி விரதம் 6 நாட்கள் நீடிக்கும். அதிகாலை எழுந்து ஸ்நானம் செய்து முருகனுக்கு மலர், பால், பழம் சமர்ப்பிக்க வேண்டும். நோன்பு இருப்பவர்கள் பெரும்பாலும் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு எடுத்துக்கொள்வார்கள். மாலை நேரத்தில் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் பாடல்கள் பாடப்படும். 6வது நாள் சூரசம்ஹாரம். இந்த நாளில் முருகசூரனை வென்ற தினம் நினைவு கூறப்படுகிறது. பல கோயில்களில் சூரசம்ஹாரம் நாடகம் நடக்கும். மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு முருகனை வழிபடுகிறார்கள். சஷ்டி விரதம் தவம், பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கிறது. திருமண பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம், உடல் நலம் போன்றவற்றிற்கு முருகன் அருள் செய்வார் என்று நம்பப்படுகிறது. மன அமைதி, ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் பாவ நிவர்த்தி கிடைக்கும். இவ்வாறு மகா கந்த சஷ்டி விரதம் முருக பக்தருக்கு ஒரு ஆன்மீக திருவிழா மட்டுமில்லாமல் வாழ்க்கையிலே நல்லெண்ணமும் நல்வாழ்வும் தரும். வணக்கம். இந்த சேனல், இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி முருகர் பக்தர் இருக்கவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.